2000 வருஷம் பழமையான முருகர் கோயிலுக்கு இன்னைக்கு நான் வந்திருக்கேன். இந்த கோயில் அமைஞ்சிருக்க இடம் திருச்சி பக்கம் புதுக்கோட்டை மாவட்டம். பேருந்துல சிறு தூரம் பயணம் பண்ணி விராலிமலையில இறங்கி ஒரு டீயை போட்டுட்டு கோவில் அடிவாரத்துக்கு வந்தாச்சு. எனக்கு உடம்பு வேற சரியில்லை, அதுவும் இல்லாம இந்த வெயில இத்தனை படி எப்படி ஏற போறேன்னு தெரியல. அப்புறம் ஏன் இங்க வந்தேன் அப்படின்னா, நான் கோயிலுக்கு வரேன்னு சொல்லி நேத்து என் தாய்க்கு கொடுத்த வாக்குக்காக படியேற முடியல முருகா, அப்போ உடல் வலிமையை கொடு. மதியம் 3 மணி மொட்டை வெயில்ல கஷ்டப்பட்டு படியேறினதுக்கு அப்புறம் மேலே பார்த்தா காரு பைக்கெல்லாம் நிக்குது. அப்புறம் தான் தெரியும் இதுக்கு 3 பாதை இருக்குன்னு. வாகனத்துல நேரா மலைக்கே ஏறிடலான்னு. அப்பன் முருகன் துணை இருந்தா இந்த குன்றென்ன இமயமலையே ஏறலாம். சாயந்தரம் 4 மணிக்கு தான் கோயில் சன்னதியை திறப்பதா சொன்னாங்க. அது வரைக்கும் காத்திருந்தோம். ஆள் இல்லாத நேரம் பார்த்து ஆசைக்கு ஒரு வீடியோ எடுத்து வச்சுக்கிட்டேன். மற்றபடி சன்னதிக்குள்ள வீடியோ எடுப்பது தவறு. முக்கியமான விஷயம், குரங்குகள் அட்டூழியம் தாங்க முடியல, தண்ணீரை வீணாக்குது. இப்போ கத்தனை சத்தம் கேட்டுச்சுல்ல. இந்த வீடியோ எடுத்துட்டு இருக்கும் போதே ஒரு பொண்ணை தாக்கி அவங்க தலையில இருக்க பூ எடுத்து திங்குது. நிம்மதியாக கொஞ்சம் நேரம் உட்கார கூட முடியல. மஞ்சப்பை கட்டப்பைன்னு எந்த பை வச்சிருந்தாலும் அவங்கள ரவுண்டு கட்டுது. ஒருத்தர் வாழைப்பழம் தேங்காய் தரலன்னு சொல்லிட்டு அவர் வேஷ்டியை பிடிச்சி இழுத்து கைலிக்குள்ள பூரா பார்த்துச்சுங்க. கோயில் சார்பில் இருக்கிறவங்க இதை கொஞ்சம் கவனிச்சா நல்லா இருக்கும். முருகருக்கு அரோகரா. கடவுள் நம்பிக்கை இருக்கிற எல்லாரும் ஒரு லைக் பண்ணுங்க.